ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். இந்த நிகழ்ச்சியினுடைய பெயரே அந்த வசனத்தில் அமைந்திருக்கிறதை நீங்கள் காணலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறார், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லி. அருமையானவர்களே, நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் இங்கே திமிர்வாதத்தினாலே கொடிய வேதனைப்படுகிறதாக நாம் பார்க்கிறோம். நடக்க முடியாதபடிக்கு, செயல்பட முடியாதபடிக்கு அவன் கட்டிலிலே கிடத்தப்பட்டிருக்கிறான். திமிர்வாதம் என்றால் என்ன அர்த்தம்? நடக்க முடியாது, செயல்பட முடியாது, கட்டிலை விட்டு அவர்களால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, கொஞ்சம் தூரம் கூட அவர்களால் நடக்க முடியாது. யாராகிலும் அவர்களை சுமந்து செல்ல வேண்டும், யாரையாகிலும் அவர்கள் சார்ந்திருக்க வேண்டும், யாரையாகிலும் அவர்கள் நம்பி இருக்க வேண்டும், மற்றவர்களுடைய உதவியை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நோய்தான் இந்த திமிர்வாதம். இங்கே நூற்றுக்கு அதிபதி இருக்கிறார். அவருடைய வேலைக்காரர்களிலே ஒருவனுக்கு அந்த திமிர்வாதத்தினாலே அவன் கொடிய வேதனைப்படுகிறதாக இந்த நூற்றுக்கு அதிபதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டில் திமிர்வாதமாய் கடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவன் செய்த 2 காரியங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். ஒன்று, இந்த திமிர்வாதக்காரன் தன்னுடைய வேலைக்காரன் சுகமாக வேண்டும், வியாதியில் கிடக்கிறதை அவன் நினைத்து அந்த வேலைக்காரன் சுகமாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருகிறதாக நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, இந்த நூற்றுக்கு அதிபதி தன் வேலைக்காரன் சுகமாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறதாக நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் ஒரு வேளை நம்முடைய சரீரத்தில் அல்லது நமக்கு அறிமுகமானவர்கள் நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு சிலருடைய சரீரத்தில் வியாதிகள், பலவீனங்கள், நோய்கள் காணப்படலாம். இவைகளுக்காக இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வர வேண்டும். இரண்டாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நம்முடைய வேண்டுதலை வைக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் இப்பொழுதும் அவர் சொஸ்தமாக்க போதுமானவராக இருக்கிறார். உடனடியாக இந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசம் என்ன? ஆண்டவரிடத்தில் ஒரே ஒரு வார்த்தை அவர் தன்னுடைய திருவாயை திறந்து சொல்லுவாரையானால், ஒரே ஒரு வார்த்தையை அவர் அனுப்பி வைப்பாரையானால், என் வீட்டில் கிடக்கிற, என் வீட்டில் கொடிய வேதனைப்படுகிற, திமிர்வாதத்தினாலே படு வேதனையில் கிடக்கிற என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்கின்ற ஒரு விசுவாசமும் நம்பிக்கையும் அந்த நூற்றுக்கு அதிபதிக்குள்ளே இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். ஒரே ஒரு வார்த்தை அவன் சொல்லுகிறான் பாருங்கள், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அப்படி என்றால் அந்த ஒரு வார்த்தையின் மேலே இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு அவ்வளவு விசுவாசம், அவ்வளவு நம்பிக்கை. ஆண்டவரிடத்தில் ஒரு வார்த்தை மட்டுமல்ல, 1000 வார்த்தைகள் இருக்கிறது, 1,00,000 வார்த்தைகள் இருக்கிறது, 1 கோடிக்கு மேலான வார்த்தைகள் இருக்கிறது. ஆனாலும் அத்தனை வார்த்தைகளிலே என் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அந்த ஒரே ஒரு வார்த்தை சரீரத்தில் இருக்கக்கூடிய சகலவிதமான நோய்களையும் வியாதிகளையும் சுகமாக்கக்கூடியதாக இருக்கிறார். இன்றைக்கும் இந்த வேத பகுதியில் பார்க்கும் பொழுது இந்த 8ஆம் அதிகாரத்திற்கு முன்னாலே 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம் ஆகிய 3 அதிகாரங்களிலே மலைப்பிரசங்கத்தில் அவர் பேசி கொண்டிருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். மலைப்பிரசங்கத்தில் அநேக வார்த்தைகளை அவர் கொடுத்திருக்கிறார், அநேக வசனங்களை அவர் போதித்திருக்கிறார். அந்த 7ஆம் அதிகாரம் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி
முடித்தபோது 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தபோது என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் எல்லாரும் நினைத்திருக்கலாம், அவரிடத்துல இனி வார்த்தைகள் இல்லை, எல்லா வார்த்தைகளையும் அவர் சொல்லிவிட்டார், எல்லா வார்த்தைகளையும் அவர் சொல்லி முடித்து விட்டார் என்று சொல்லி. இல்லை பிரியமானவர்களே, 100க்கு அதிபதி அவனுடைய நம்பிக்கை என்ன, அவனுடைய விசுவாசம் என்ன? 1000 வார்த்தைகளை என் ஆண்டவர் சொன்னாலும் கூட என் வேலைக்காரனை சுகமாக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என் ஆண்டவரிடத்தில் இன்னும் உண்டு என்பதுதான் அவனுடைய விசுவாசம். இன்றைக்கும் நீங்கள் அப்படி விசுவாசிக்க விரும்புகிறீர்களா? அன்பானவர்களே, ஆண்டவரிடத்தில் 1000 வார்த்தைகள் இருக்கலாம். அத்தனை வார்த்தைகளிலே ஒரே ஒரு வார்த்தை அவர் சொன்னால் உங்கள் வீட்டில் கிடக்கிற வியாதியஸ்தர்கள், நோயாளிகள், அல்லது நீங்கள் ஒருவேளை சரீரத்தில் படாத பாடுகள் பட்டு கொண்டிருக்கலாம், எவ்விதமான சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த ஒரே ஒரு வார்த்தையானது, ஒரே ஒரு வசனமானது உங்களை சுகமாக்கக்கூடியதாக இருக்கிறது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 1000 வார்த்தைகளை பேசி இருக்கலாம், அநேக வார்த்தைகளை பேசி இருக்கலாம். நாம் என்ன நினைக்கிறோம், இனி அவரிடத்துல வார்த்தைகள் இல்லை, எல்லா வார்த்தைகளையும் அவர் சொல்லிவிட்டார். இல்லை பிரியமானவர்களே, உனக்கென்று இன்னும் ஒரு வார்த்தையை ஆண்டவர் தம்மிடத்தில் வைத்து கொண்டிருக்கிறார். உனக்குரிய ஒரு வார்த்தையை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் வைத்திருக்கிறார். அந்த வார்த்தைக்காக நீங்கள் ஏங்கும் பொழுது, அந்த வார்த்தையை நீங்கள் நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, அந்த வார்த்தையை நீங்கள் எதிர்பார்க்கும் பொழுது, ஆண்டவர் அந்த வார்த்தையை அனுப்பி உங்களை சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். அதைத்தான் இங்கே 100க்கு அதிபதியினுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அதே போல ஆண்டவர் அந்த 100க்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை பாராட்டினார், மெச்சிக்கொண்டார். அதே போல அந்த வார்த்தையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுப்பினார். பிற்பாடு நாம் பார்க்கிறோம் அந்த வேலைக்காரன் சொஸ்தமானான் என்று சொல்லி. இன்றைக்கும் இந்த வேளையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் உரிய ஒரே ஒரு வார்த்தையை அவர் கட்டளையிடுவாராக, அனுப்பி வைப்பாராக. அந்த வார்த்தையினாலே நம்முடைய சூழ்நிலைகள் மாறுவதாக, நம்முடைய சரீர நோய்கள் சுகமாவதாக, நமக்குரிய ஜெயங்கள் கிடைப்பதாக, நமக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோமாக. கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம்.